ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்னைக்கு ஜாலி ட்ரிப்ல நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான எறா பஜ்ஜி. எறா பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாண்டிச்சேரியில வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த பாண்டிச்சேரி ஸ்டைல் எறா பஜ்ஜி தான் இன்னைய ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை பார்க்கலாம். இப்போ நம்ம எறாவை கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய எறாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பஜ்ஜி போடுறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எறாவுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து எங்கிட்ட வந்து அது இல்லை, அதனால நான் வந்து கடலை மாவு வச்சு நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் பஜ்ஜி மிக்ஸு. அது எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ கடலை மாவு வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் கலருக்காக போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கலர் பவுடர் போடுறதோட இது கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரு. சால்ட்டு பார்த்துட்டு தேவைக்கேற்ப போடுங்க. இதோட ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எறாவை முக்கி எடுத்து போட வேண்டியது. வாசனை சும்மா கம்மன்னு அடிக்குதுல. எறா பஜ்ஜினா அது அதோட ஃப்ளேவரே தனி. எண்ணெயில் வேறு எந்த பஜ்ஜி போடும்போதும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் எறா பஜ்ஜிக்கு இருக்கும். பாருங்கள், வந்துட்டுங்க பசங்க விளாண்டுட்டு வருதுங்க. இப்போ தான் பாருங்கள், விறுவிறுக்க வருதுங்க. மூக்கில் எண்ணெய் அடிச்சிட போகுது கோச்சிக்க. ஐயோ, இந்த பையன் பாரு, மூக்குக்குள்ளாரே விட்டு உறிஞ்சிருவான் போட்டுருக்க.
நல்லபடியா எறா பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு. இந்த எறா பஜ்ஜி வந்து அதாவது பஜ்ஜிலேயே கிங் அப்படின்னு சொன்னா அது எறா பஜ்ஜி தான். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த ஃப்ளேவர் பாருங்க, எண்ணெயில போட்டு பொரிக்கும் போதே வாசனை வந்து கீழே வரைக்கும் போகுது. அந்த அளவுக்கு செம ஸ்மெல்லு. பசங்க வரும்போதே கேட்டு வருதுங்க கீழே, என்ன எறா பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வாசனை மூக்க தொலைக்குது அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு பாருங்க, பார்க்கும்போதே எனக்கு நாக்கு எச்சு வருது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு பஜ்ஜி. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேர் ஜெயான்னு பேர், அவங்க பஜ்ஜி கடை வந்து எறா பஜ்ஜி கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஃப்ரெஞ்சுக்காரவங்க யார் வந்தாலும் அவங்க கடையில் தான் போய் அந்த எறா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டே அவங்க ரொம்ப பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்க பொண்ணுங்கள்லாம் இப்போ ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த எறா பஜ்ஜினால அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹையில் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான எறா பஜ்ஜி பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சேம் ரெசிபியை தான் வந்து நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாருங்க, பொறன்னு எப்படி இருக்கு பாருங்க. அது சாஃப்டாக இருக்குங்களா? எறா காட்டுங்க. தெரியுதா? எனக்கு தெரியுது உங்களுக்கு. பாருங்க ஆழா நம்ம பொறன்னு ஆயில் கொள்ளும்போதே நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி எவ்வளோ இருந்தாலும் நான் ஒரு ஆயில் சாப்பிடுவேன். டேஸ்ட்டு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.